பல்லதோசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக பிளஸ் அதிமுக அவருடைய 6 பேரோட ராஜ்யசபா எம்பி கேண்டிடேட் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த 6 பேரோட சமூக பின்னணி, அரசியல் பின்னணி பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து திமுகவோட 4 எம்பி கேண்டிடேட் லிஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். அதுல ஒரு எம்பி பார்த்தீங்கன்னா, கூட்டணி உடன்படிக்கையின்படி மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து ஒரு எம்பி சீட் வந்து ஒதுக்கி இருக்காங்க. அந்த கமல்ஹாசன் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவரை பத்தி நம்ம பெருசா பேச போறது இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா 2021 எலெக்ஷன்லாம் பார்க்கும்போது அந்த டார்ச் லைட் வச்சு டிவி உடைச்ச மிகப்பெரிய காமெடிலாம் இப்போ வந்து பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்கு. திமுகவை எதிர்த்து திமுக கூட மறுபடியும் இப்போ கூட்டணி போயிட்டு ஒரு எம்பி சீட்டையும் அவர் வாங்கிட்டாரு. அதனால அவரை பத்தி பேசுவதற்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதால அவர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா SR சிவலிங்கம். திமுகவில் வந்து SR சிவலிங்கம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுது ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. இது ஆச்சரியமான விஷயம் சொல்றதை விட உடையார் சமூக வாக்குகளை வந்து கவர்றதுக்காக தான், ஒரு அதிருப்தியை வந்து நிறைவேற்றுவதற்காக தான் இந்த எம்பி சீட் பார்த்தா SR சிவலிங்கத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் எதுக்காக பார்த்தீங்கன்னா, பொன்முடி அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் அசைக்க முடியாத சக்தியா இருந்த பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியோட பொறுப்புல இருந்து, அமைச்சர் பொறுப்புல இருந்து தூக்குனதால உடையார் சமூக வாக்குகள் பார்த்தீங்கன்னா அங்க வந்து கொஞ்சம் உடையார் சமூகத்தோட மக்கள் கொஞ்சம் வெறுப்புல தான் இருந்திருக்காங்க. அவர்களுடைய வாக்குகளை வந்து கவர்வதற்காகவும் அந்த அதிருப்தியை சரி செய்வதற்காக தான் திமுக SR சிவலிங்கத்தை வந்து அந்த இடத்துல ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா SR சிவலிங்கத்தை பத்தி அவரோட திறமைக்கும் அவருடைய கட்சி பணி தான் கிடைச்சதான் பார்த்தா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதனால வந்து அந்த கேண்டிடேட்டோட அரசியல் பின்புலம் பார்த்தீங்கன்னா இதான் முழுக்க முழுக்க வந்து உடையார் சமூக வாக்குகளை வாங்குவதற்காக மட்டும்தான் அவர் வந்து பயன்படுத்தியிருக்கு திமுக அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பி வில்சன் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்காங்க. திமுகவோட முக்கிய வழக்குகள் அனைத்துமே யார் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்சன் அவர்கள் தான். திமுகவோட முக்கிய வழக்குகளாகட்டும், அரசு சார்ந்த வழக்குகளாகட்டும் அனைத்துமே வந்து வில்சன் அவர்கள் தான் இப்போதைக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. திமுகவே சுப்ரீம் கோர்ட்டு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியில ஒரு அட்வொகேட் ஆபீஸ் ஓப்பன் பண்ற அளவுக்கு அவர் வந்து இப்ப திமுக கூட மிக நெருக்கமான முறையில தான் இருக்காரு. அதுக்காகவே வந்து அவருக்கு ஒரு எம்பி சீட்டு ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் திமுக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்ங்கிறதால கிறிஸ்தவ சமுதாயம் மக்கள் ஒரு 90% பாத்தீங்கன்னா இப்போதைக்கு திமுக தான் வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அதனால அவர்களோட விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாகவும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எம்பி சீட் வந்து கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து மத அரசியல் தான் இந்த இடத்துல வந்து விளையாடி இருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரொக்கையா மாலிக் அப்படிங்கிற கவிஞர் சல்மா அவர்கள். இவருடைய குடும்ப பின்னணி பார்த்தா அவரோட கணவர் வந்து பாரம்பரியமிக்க திமுக குடும்பத்தை சார்ந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சல்மா அவர்கள் வந்து ஒரு பேரூராட்சியோட தலைவியா சேர்மனா இருந்திருக்காங்க. 2006 பார்த்தீங்கன்னா முருகப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் அவர் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிறுத்திருக்காங்க. ஆனால் வந்துட்டு எலெக்ஷன் தோத்துட்டாரு. பல காலமே பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற இதில் தான் எதிர்பார்க்கப்பட்டது கவிஞர் சல்மா அவர்களுக்கு. இப்போ வந்து அந்த வாய்ப்பு அவருக்கு வந்து கைகூடி இருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட வேட்பாளர் திரு இன்பதுரை அவர்கள் 2016 வந்து ராதாபுரம் எம்எல்ஏ எலெக்ஷன்ல 49 வாக்குகள் வித்தியாசத்துல அப்பாவு அவர்களை வந்து வீழ்த்தியவர் தான் இன்பதுரை அவர்கள். நாடார் சமூகத்தை சார்ந்தவர். இவரோட அரசியல் பின்புலம் பார்த்தீங்கன்னா அதிமுகவை வந்து முன்னாள் எம்எல்ஏ, அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலர் போன்ற பல்வேறு பதவிகள் வந்து வகிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் வந்து இபிஎஸ்க்கு ஒரு நெருக்கமான நபராக பார்க்கப்படுகின்ற ஒரு நபர் தான் இன்பதுரை அவர்கள். அது மட்டும் இல்லாமல் நாடக சமூகத்தை சார்ந்ததுங்கிறதால அவருக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனபால் அவர்களை வந்து எம்பி கேண்டிடேட் லிஸ்டா போட்டிருக்காங்க. அதில் தனபால் அவர்களோட பின்னணி தான் கொஞ்சம் சுவாரஸ்யமான பின்னணியாக பார்க்கப்படுகிறது. கல்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற பனையூர்னா நீங்கள் வந்து சென்னை பனையூர் நினச்சிக்காதீங்க. கல்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பனையூர் தான் சொந்த ஊர் அவருடைய ஊர். அவருடைய வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா 1991 திருப்பூர் வந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதுக்கப்புறம் வந்து 2006 அவருக்கு வந்து வாய்ப்பு தரப்படுகிறது. 2006 பார்த்தீங்கன்னா பாமகவோட வேட்பாளர் மூர்த்தி அவர்கள்கிட்ட வந்து தோத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி இப்ப இருக்கிற கல்பாக்கம் வந்து புதுப்பட்டினம் சொல்லுவாங்க. புதுப்பட்டினத்தோட ஊராட்சி மன்ற தலைவியா இருக்காங்க. இவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். இவருக்கு வந்து இந்த வாய்ப்பு தரப்படுறது பார்த்தீங்கன்னா அதிமுக பல்வேறு நபர்களுக்கும் வந்து ஒரு சஸ்பென்ஸாக தான் பார்க்கப்படுகிறது. தனபாலுக்கு வந்து கொடுத்தது ஒரு சமூக நீதி அடையாளமாக தான் பார்க்கப்படுகிறது. அப்படிங்கிற ரீதியில அதிமுக சார்ந்தெல்லாம் உண்மையிலுமே வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல திமுக பிளஸ் அதிமுகவுக்கும் இருக்கிற அந்த விஷயம், சமூக நீதி விஷயம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு படி மேலதான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். எஸ்சி சமூகத்தை சார்ந்தவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் வந்து நாடா சமூகத்துல வந்து ஒரு எம்பி
தேர்ந்தெடுத்து அனுப்புவதாகட்டும், இது எல்லாமே அதிமுகவில் கொஞ்சம் ஒரு சமூக நீதி விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. சென்ற இதில் பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் அவர்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்து, வன்னியருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்து அவர்களுடைய வாக்குகளையும் கவர்வதற்கு அதிமுக முயற்சி பண்ணாங்க. அதே நேரத்தில் இந்த டைம்ல தனபால் அவர்களுக்கு ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்திருக்கு இந்த எம்பி சீட்டியை கொடுத்து அவரையும் அந்த எஸ்சி சமூக மக்களோட வாக்குகள் பத்தி இப்ப பெரும்பாலான வாக்குகள் திமுக தான் போயிட்டு இருக்கு. அந்த வாக்குகளை கவர்வதற்காகவும் அதிமுக இது மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாம கட்சியோட நீண்ட கால ஒரு விசுவாசி அப்படிங்கிற முறையிலையும் அவருக்கு இந்த வாய்ப்பு தரப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லணும். இந்த காணொலி குறித்து இந்த கேண்டிடேட் 6 பேரோட தகுதிகளை கொடுத்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலோ இல்லை நான் ஏதாவது சொல்லாம விட்டுருந்தாலோ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.